மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் பலவிதமான வேலைகளை செய்து நீங்கள் களைத்து வந்திருக்கிற நேரத்திலும் இப்பொழுது வர இது ஒரு நிகழ்ச்சியா அப்படின்னு நினைப்பீங்க. இயேசுவோடு சில நிமிடம் செலவு பண்ணுங்கள். நமக்கு இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் நம்மோட பேசி நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை தருவார். நல்ல நித்திரையில் நம்ம தூங்கலாம். இல்லைன்னா மனசு படபடப்பாக இருக்கும். என்ன நடக்குதோ, என்ன ஆயிடுச்சோ, என்ன செஞ்சோமோ, வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ தெரியலையோ, தெரிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு குழப்பத்தில் ஒரு கவலையோடு இருப்பீங்க. ஆனால் இப்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தை செலவு பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு வேத பகுதியை படிக்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரத்தை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து அதனுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறது, உங்கள் ஜெப தேவைகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய தொலைபேசி நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைகளை தெரியப்படுத்துங்கள். நிறைகள் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாய் மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய குறிக்கோள். 3, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. 2, அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 3, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். 4, அதனாலே தேவனுடைய பார்வையில் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். 5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. 6, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. 8, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். 9, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் மதர்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. 10, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். 11, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. 12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். 13, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். 14, அதன் வர்த்தகம் வெள்ளி, வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமானது. 15, முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. 16, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. 17, அதன் வழிகளில் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். கர்த்தர் ஞானத்திலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே பானங்கள் ஸ்தாபித்தார். 20, அவருடைய ஞானத்தினாலே ஆழங்களும் பிரிந்தது, ஆகாய பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் பொழுது நித்திரை இன்பமாயிருக்கும். 25, சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்பொழுது நீ அஞ்ச வேண்டாம். 26, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். 27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. 29, அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. 30, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடாதே. 31, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது. 32, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களுடைய அவனுடைய ரகசியம் இருக்கிறது. 33, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். 34, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவினத்தை அடைவார்கள்.
Proverbs 3. My son, forget not my law, but let thine heart keep my commandments. For length of days and long life and peace shall they add to thee. Let not mercy and truth forsake thee, bind them up about thy neck, write them upon the table of thine heart. So shalt thou find favor and good understanding in the sight of God and man. Trust in the Lord with all thine heart, and lean not unto thine own understanding. In all thy ways acknowledge him, and he shall direct thy paths. Be not wise in thine own eyes, fear the Lord, and depart from evil. It shall be health to thy navel and marrow to thy bones. Honor the Lord with thy substance, and with the first fruits of all thine increase. So shall thy barns be filled with plenty, and thy presses shall burst out with new wine. My son, despise not the chastening of the Lord, neither be weary of his correction. For whom Lord loved he corrected, even as a father and son in whom he delighted. Happy is the man that find wisdom, and the man that get understanding. For the merchandise of it is better than a merchandise of silver, and the gain thereof than fine gold. She is more precious than rubbish, and all the things thou canst desire are not to be compared unto her. Length of days is in her right hand, and her left hand riches and honor. Her ways are ways of blessing, and all her paths are peace. She is a tree of life to them that lay hold upon her, and happy in every one that return her. The Lord by wisdom hath founded the earth, by understanding hath he established the heavens. By his knowledge the depths are broken up, and the clouds drop down the dew. My son, let not them depart from thine eyes. Keep sound wisdom and disgrace. So shall they be like unto thy soul, and grace to thy neck. Then shalt thou walk in thy way safely, and thy foot shall not stumble. When thou liest down, thou shalt not be afraid, yea, thou shalt lie down, and thy sleep shall be sweet. Be not afraid of sudden fear, neither of the desolation of the wicked when it comes. For the Lord shall be their confidence, and shall keep their foot from being taken. Withhold not good from them to whom it is due, when it is in the power of thine hand to do it. Say not unto thy neighbor, go and come again, and tomorrow I will give, when they host it by day. Devise not evil against thy neighbor, seeing he dwelled securely by thee. Strive not with a man without cause, if he have done thee no harm. Heavy though not the oppressor, and choose none of his ways. For the forward is abomination to the Lord, but his secret is the righteous. The course of the Lord is in the house of the wicked, but he blessed the happiness of the just. Surely he scanned the scanners, but he gave grace unto the law. The wise shall inherit glory, but shame shall be the promotion of fools. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் அதிலிருந்து தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நாம் பின்பு அதிலிருந்து நாம் சந்திக்கலாம். இப்பொழுது இன்றைக்குரிய ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 64ஆம் பாடல், ஜெபத்தோட்ட சீக்கிதங்களிலே 64வது பாடல். நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்போம். நாதா உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன்.
கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே காப்பவரே கருணை உள்ளவரே ஆண்டவரே காப்பவரே கிருபை உள்ளவரே காலமெல்லாம் வழி நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே தோன்றும் கண்மலையே தோன்றும். நடனமாடி தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வரங்களெல்லாம் தருபவரே வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக ஐயா வாழ்வது உமக்காக. நடனமாடி தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம். வாழ்வு தரும் வசனமெல்லாம் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உம்மிடம்தான் நடனமாடி தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே அண்டி வந்தோம் ஆறுதலே
ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த கீதத்தை நாம் இசைத்தோம். இன்றைக்கும் ஒரு மன்னாவாகிய ஒரு ஸ்பெஷல் பிரெட். நீதிமொழிகள் 3:3. நாம் முழு உணவை நாம் உட்கொண்டிருக்கிறோம், ஆனாலும் ஜஸ்ட் டுடே டேக் டேஸ்டி. ஸோ நவ் யூ திங்கிங் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். இதை அதிகமாக ருசிக்கிறதற்காக இதை நாம் இந்த வார்த்தையை நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 3ஆம் வசனம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஸோ அன்பு நேயர்களே, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஸோ கிருபை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிற ஒன்று. கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகவே கூடாது. ஸோ கிருபையை குறித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவருடைய கிருபையினால தான் நம்ம இன்றைக்கு நிலை நிற்கிறோம். இந்த காலையிலிருந்து இந்த ராத்திரி இந்த வேளை வரையில் நம்ம வந்திருக்கிறோம்னு சொன்னால் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒரு நிமிஷம் முடியாது. ஸோ ஐ எம் ஏ பர்ஃபெக்ட். What I do, everything is perfect. I am a perfect, but what is thinking? So, but it is God's grace is only that level to maintain. Otherwise, nothing. நம்ம நினைக்கிறோம் காலையிலேருந்து இது பண்ணோம், எல்லாம் நல்லா இது பண்ணிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ ஆனால் முடியாது, ஆண்டோடைய கருவை இல்லைன்னா, அவருடைய தயவு இல்லைன்னா. ஸோ அதில் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய இதில் சங்கீதம் 103 சங்கீதம் 4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, பார்த்தீங்களா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வேண்டும். ஸோ அப்படின்னா உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை இன்றைக்கு முடிசூட்டுகிறது. அங்கே கிருபையும் வசனங்களையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய கிருபை இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை, இவைகளை நாம் மனதிலே வைத்தவர்களாக தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதே 119ஆம் சங்கீதம் 88ஆம் வசனத்தை ஒன்று நான் பார்க்கிற வேளையிலே, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஸோ சில வேளை ஒரு தடவை நம்ம மறித்திருக்கிறது போல், என்னை உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும் ஆஸ்க் த லார்ட், ஆண்டவரிடத்தில் கேட்குறேன். ஸோ என்னால் முடியல, நான் கிடக்கிறேன், இல்லை செத்து கிடக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று, ஆனால் உயிர்ப்பியம்னு சொன்னால் செத்து போனால் தான் உயிர்ப்பியணும். ஆத்தும செத்து போச்சு, ஆவி செத்து போச்சு, கிறிஸ்தவ வாழ்க்கை மழுங்கி போச்சு, பரிசுத்தம் போயிடுச்சு. ஸோ பரிசுத்த செத்தது, நீதி செத்தது. சில வேளை மாம்சமும் உயிரும் இருந்தால் கூட ஆத்தும செத்து போச்சு. ஆகவே பக்தன் கேட்கும் பொழுது, இன்றைக்கு காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். யூ ஆர் எ பிலீவர். ஸோ வி ஆர் பாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் பிலீவர்ஸ் ஃபேமிலி. பட் ஐ நாட் டெல் டு அன்பிலீவிங் தட் பிலீவர். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் செத்து போச்சு, ஆத்தும செத்துச்சு, ஆவி செத்து போச்சு. ஏதோ மாம்சம் இருக்குது, மூச்சு போயிட்டுருக்கு, அவ்வளோதான். பரிசுத்தம் செத்துடுச்சு. ஆனால் ஒரே வழி, நீ ஆண்டவரிடத்தில் உமது அடியேனை நீ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டோன்னா, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உமது சாட்சியை வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஸோ இப்போ விழுந்துட்டேன். ஸோ ஒன் டைம்ஸ் எனி டைம்ஸ் இஃப் ஆர் தோஸ் ஃபால் தான், எப்பொழுதுமே அப்படி தான். பட் ஆனாலும் நவ் ஜஸ்ட் ஆஸ்க் த காட், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஸோ எப்போவுமே முடியாது, ஆனாலும் கேட்போம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே இனி நான் உங்களுடைய வாக்கை காத்து நடப்பேன். ஜஸ்ட் ஒன்லி ஒன் டைம், ஒரு முறை என்னை காப்பாற்றுங்க, இதிலேருந்து என்னை தூக்கி எடுங்க, எனக்கு உங்களுடைய கிருபையை ஊட்டுங்க. பாவம் செய்கிற பெருகிற இடத்துல கிருபை பெருகும், வியாதி பெருகிற இடத்துல கிருபை பெருகுது. ஆண்டவர் அதை தான் இந்த நாட்டில் என்னை மீட்டுக்கொள்ளும் என்று கேட்குற ஒரு கருத்துக்கு நேராக நாம் மாற்றப்படும் பொழுது, ஆண்டவர் இந்த நாளில் கிருபையாக இறங்கி
நம்மை மீட்டுக்கொள்வார். அதனால் ஐயோ என் ஆண்டவர் கைவிடுவார் என்று சொல்லி நாம் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்பதாட பிடிக்கும். ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனா அநேகர் தீட்டுப்பட. பாருங்கள், யாதொரு அநேகர் தீட்டுப்படாதபடி இருக்க. கசப்பான வேர். கிருபை தீட்டுப்படக்கூடாது, வாழ்க்கை தீட்டுப்படாது இருக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம், எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்லா கவனிச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் நாமல்ல, இன்றைக்கி வாழ்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஆத்மா செத்து போயிடுச்சு, ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் செத்துடுச்சு, நீதி செத்துடுச்சு. அட யார் பார்த்தேன்? யாரும் பார்க்கல. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் ஆஃபீஸில். இப்போ 2 பேர் தான் இருக்கிறோம் பஸ்ஸில். 2 பேர் தான் இருக்கிறோம் டூ வீலரில் போயிட்டுருக்கோம். யாருமே பார்க்கல. ஸோ ஐ எம் ஏ பாஸ்ட் டாட்டர் அண்ட் சன். ஐ எம் ஏ பாஸ்ட். ஸோ வாட் யூ So I am an educated family. So I am a low family. But did you have anyone to know? But God watching everything. ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்ருக்கார், எல்லாம் பார்த்துட்ருக்கார். No. My husband is going, my wife is going out, and my child is going out. So I only alone here. But it's no problem. So God watching. So people, door is closed. பட் காட் நோஸ் ஃபார் எவ்ரிதிங். அவருடைய கிருபை இன்றைக்கு வந்திருக்கிறது, உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒரு விசை கிருபையை அனுப்பும் ஆண்டவரே கேட்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இரவில் எங்களை நீர் உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை வசனமும் வேளாம் சத்தியமும் எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த இரவில் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிறதற்காக ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் நாங்கள் ஜீவித்து வந்ததே உம்முடைய கிருபை தான். எப்படி நான் பிரயாணப்பட்டு வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், கிருபை தான். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தேன், கிருபை தான். எல்லாமே உம்முடைய கிருபை தான், எங்களால் ஒன்றுமே இல்லை. ஸோ ஆண்டவரே, மட்டுமாய் காத்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். யாருமே தெரியாதுன்னு நினச்சோம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு விஷயங்களை நீங்கள் உம்முடைய கிருபையை மேலே அனுப்புவீங்களா? ஐயோ, என் வாழ்க்கையில் அந்த பாவன்றது ஒன்று வந்துடுச்சே, இதுவரையிலும் அந்த புள்ளி குத்தாமல் இருந்துட்டேனே நான். ஐயோ, அந்த கரை படாமல் இருந்ததே, இப்போ அந்த கரை பட்டுடுச்சே, என்ன பண்ணுறது? அது எப்படி நீக்க முடியும்? ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் மன்றாடுறேன். நான் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 27 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 42 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 58 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனால் எவ்வளோ தூய்மையாக இருந்தேன். 58 வருஷமாக நான் கல்யாணம் ஆகியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி சின்ன ஒரு ரசல் தானே, என் ஆத்மா செத்து போச்சுயா. ஒரு சின்ன பேச்சு, ஒரே ஒரு பேச்சு தான், அந்த அசுத்த பேச்சுக்கு. அந்த பேச்சு என் ஆத்மாவை சாகடிச்சிடுச்சு, என் பரிசுத்தத்தை சாகடிச்சிட்டு இதுவரையிலும் கரைப்படாமல் இருந்தேன். இந்த 58 வயசில் என் வாழ்க்கையில் கரை விழுந்தது என்று ஏங்குகிற பிள்ளைகளோடு கர்த்தர் கிரியை செய்வீராக. பட் ஐ நத்திங் பட் லார்ட் கிவ் டு கிரேஸ். நீர் உம்முடைய கிருபை கொடும். ஸோ உம்முடைய நாமம் மைப்படட்டும்.
ஸோ உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை. ஸோ ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய அன்பு கரம் நீட்டும், எங்கள் மேல் வீழ்ச்சிட்டும். ஸோ ரியலி காட், இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உம்முடைய கிருபையில் என்றால் என்னால் நிற்க முடியாது. உம்முடைய கிருபையினாலே நான் நின்றிருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உம்முடைய அற்புத மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய கிருபை எங்கள் மேலே ஊற்றப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறது, பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறது, அன்பு பெறுகிற இடத்துல எல்லாமே பெறுகிற இடத்துல பெறுகிறது கிருபை. உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை ரட்சித்து, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர், உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை காற்றீர். ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல நித்திரையை தாரும், எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை தாரும். இந்த இரவை நாங்கள் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நிம்மதியே இல்லை. ஐயோ, டாக்டர் விழுந்துடுச்சு, புள்ளி விழுந்துடுச்சு. ஏசப்பா, இந்த புள்ளி எப்படி ஆண்டவரே? திட் இஸ் பியூர் மை லைஃப் நவ் யோர்ஸ் ஒன் டாட். ஸோ மெனி டாட் இஸ் தட் நிறைய புள்ளிகள் வந்துச்சுன்னா மழுங்கி போயிடுச்சு. இந்த ஒரு புள்ளியன்னா எவ்வளோ வேதனையோடு இருக்கிறாங்க. சிலருக்கு இன்றைக்கி நிறைய புள்ளி விழுந்து அது டிசைனாகவே மாறிப்போச்சு. எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினாலே நீர் ஒவ்வொருவரையும் தாங்கும், பலன் தாரும், சுகம் தாரும். இனிமேல் இவைகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட உம்முடைய கிருபை எங்களை காக்கட்டும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயனுள்ளதாய் மாறட்டும். நன்மையின் வாசல் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அடைபட்டு கிடக்கிற வாசல் திறக்கட்டும். திருமணமாய் இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. ஸோ நான் போதுமென்று என் வாழ்க்கை முடிந்தது. அந்த இடத்துல உம்முடைய கிருபையை நீர் அனுப்பி அந்த சத்துரு கோட்டைகளை அழித்து அந்த கிருபையினாலே அவர்களுக்குள்ளே ஒரு உறவை நீர் கட்டளையிடப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே அது ருசிக்கட்டும். அந்த வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், செயல்கள், கடும் சொற்கள் எல்லாம் எங்கே பார்த்து போது போல ஆண்டவரே, இனிமையான வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மகிமை, உலகமோ உலகத்தின் ஆசையோ இருக்கிறது செய்யதை விட இந்த அன்பு இன்றைக்கு இப்பொழுது அவர்கள் மேல் கிருபையாய் பொழிகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு உறவை நீர் கட்டளையிடப் போகிறேன். அது ஒரு வாழ்க்கையிலே பிந்தின ரசம் ருசி மிகுந்ததாக இருந்ததை போல ஒரு பெரிய ருசியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சியின் நிறைவாய் நீ மாற்றும். வியாதிகள் நீங்கட்டும், சமாதானத்தை தாரும், அற்புத அதிசயங்கள் காணப்படட்டும். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக தேவ மகிமை வெளிப்பட்டு. இயேசுவே உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மக்கைய பெரிய மகிமையும் துதியும் கனம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். இந்த இரவிலும் நம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகல துரைத்தனங்களும் அசுத்த ஆவிகளும் எந்த செயலும் தீண்டாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை கட்டுகிறோம். ஆம்.